ட்ரம்ப் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வெனின்சுலாவில் போய் பிரதமர் பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இப்போ கிரீன்லேண்ட் வேணும்னு கேட்குறாங்க. கிரீன்லேண்ட் ஏன் வேணும்னு கேட்டால் பாதுகாப்புக்காக அது எங்களுக்கு வேணும், நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு வேளை அந்த கிரீன்லேண்ட் வேணும் அப்படின்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய யூஎஸை தவிர இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூஎஸ்க்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேட்டோவுடைய ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, ஒருத்தரை அடித்தா மற்ற நண்பர்கள் வந்து அந்த நாட்டுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது டென்மார்க் கீழே இருக்கக்கூடிய இந்த கிரீன்லேண்டை அவங்க வேணும்னு நினச்சா, ஒரு வேளை அதுக்காக அவங்க சண்டை செய்யணும்னு நினச்சா மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு எதிர்ப்பாக சில விஷயங்கள் இப்போ வந்து காட்டியிருக்காங்க நேட்டோ நண்பர்கள். ஆனால் யுஎஸ் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. யுஎஸ் வந்து இப்போ ரீசெண்டாக சொன்ன விஷயம் என்னென்னா, அதாவது ட்ரம்ப் ரீசெண்டாக சொன்ன விஷயம் என்னென்னா, ஃபோர்ஸை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிரீன்லேண்டை யுஎஸ் கொண்டு வரதுலேருந்து பின்வாங்குற மாதிரி தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாரு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.